Hey guys, Asham. Welcome back to another video. எத்தனை ஜென்ரேஷன் மாறினாலும் எத்தனை வருஷங்கள் போனாலும் இந்த கேஸ்ட் ரிலீஜியனு அவன் வேற நான் வேறன்னு பிரித்து பார்க்கறது அந்த ஒரு காரணத்தை வச்சு சில பேர் கொலை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறவே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நேற்று நடந்த ஒரு விஷயம் சென்னையில் பள்ளிக்கரணையில் நடந்திருக்கு. நம்ம எல்லாருமே கிராமத்தில் தான் இந்த மாதிரி கேஸ்ட்டை வச்சு கொலை பண்ணுற நம்மளாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். பட் இல்லை, சிட்டிக்குள்ளேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பள்ளிக்கரணையை சேர்ந்த பிரவீன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபரை வந்து ஆனர் கில்லிங், அதாவது கௌரவ கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எடுக்கிறோம். இதோட விக்டிம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் அப்படின்னு சொல்லப்படுற 26 வயதான ஒரு நபர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையில் மெக்கானிக்காக இருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஜல்லடியம்பேட் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இருக்க ஷர்மிளா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதாவது பொண்ணோட வீட்டோட கன்சென்ட் இல்லாமல், அவங்களோட பேரண்ட்ஸோட பர்மிஷன் இல்லாமல் இவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இவங்க வீடு போட்டு வர்றாரு. பிரவீன் அவர்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே இது கன்சென்ட்டோட தான் இருக்காங்க. பட் அவங்க ஷர்மிளா இருக்காங்களா, ஸோ அவங்க ஃபேமிலியில் யாருமே இதுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்காங்க, இந்த மேரேஜுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் வேற கேஸ்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒரு காரணத்தை வச்சும் பொண்ணோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து எதிர்ப்பாக இருக்காங்க. ஷர்மிளா அவர்களுக்கு 19 வயசு தான் ஆகுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு தவறாப்பட்ட விஷயங்கள் 2. ரெண்டாவது விஷயம் என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா 19 வயசுலேயே ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறது அப்படின்றது வந்து ஒரு தவறான விஷயம் தான். ஐ திங்க் இப்போ ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 21 வயசு ஆனால் தான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். சாட்டர்டே நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிரவீன் அவர்கள் வந்து வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில போயிருக்காரு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் போய் ஒரு 2 மணி நேரம் ஆகுது. உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன ஆச்சு ஏதாச்சும் அப்படின்றதே தெரில. 2 மணி நேரம் ஆகியும் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி எதாவது டைம் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவரை வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து அவங்களுக்கு வருது. அவர் வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து அவங்களுக்கு வருது. ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஸோ ஆக்சுவலி அங்கே என்ன நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா பிரவீன் அவர்கள் சாப்பாடு வாங்குறதுக்காக தான் போயிருக்காரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தினேஷ் அப்படின்னு சொல்லப்படுற நபர், இந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஷர்மிளா வந்து பிரவீனோட ஒய்ஃப். ஸோ அவங்களோட பிரதரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் பார்ல நீ பாருக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அங்கே போன பிரவீனை இவரும் ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொலை பண்ண நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் அவங்களோட ஏஜை நான் சொல்கிறேன் கேளுங்களேன். ஜோதிலிங்கம் 25 வயசான ஜோதிலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர், 25 வயசான விஷ்ணுராஜ் அப்படின்னு சொல்லப்படுற நபர், ஸ்டீஃபன் குமார் 24 வயசு, தினேஷ் இந்த பொண்ணோட பிரதர், மட்டும் இல்லாமல் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்ற 18 வயசு பையன். யோசிச்சு பாருங்க, 18 வயசு பையன் வந்து ஒரு கொலையில வந்து ஈடுபட்டிருக்கான், மர்டர்ல வந்து ஈடுபட்டிருக்கான். ஏன் அந்த வயசை வந்து அழுத்தி சொல்றேன்னா, நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் அதாவது 30 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல இருக்கவங்க, அந்த ஜெனரேஷன்ல இருக்கவங்க மட்டும்தான் ஜாதி மதம்லாம் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. பட் இல்லவே இல்லைங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியற ஓப்பன் வேர்ல்டுல வேணா அப்படி தெரியலாமே தவிர உள்ள நம்ம டீப்பா வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், சின்ன பசங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க ஜெனரேஷன்ல அதிகமா வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆட்கள் தான். ஸோ இந்த 5 நபர்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் அவர்கள் வந்து அந்த பார்க்கு முன்னாடி வெத்தியை வச்சு கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. விஷயம் கேட்டு வந்த போலீஸ் வந்து அவரை வந்து அட்மிட் பண்றதுக்காக குரோம்பேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. பட் அவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் உங்க 5 பேரையும் தேடி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தினேஷ் உன்னோட பிரதர் என்ன சொல்லியிருக்காப்லன்னா, என்னோட ஃபேமிலி கன்சென்ட் இல்லாம அவன் கல்யாணம் பண்ணிட்டா, அதனால அந்த பையனை நான் கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி கேஷுவலா சொல்லியிருக்காப்ல. ஸோ இங்க பாருங்க, இது ஃபேமிலி கன்சென்ட் இல்லாம கல்யாணம் பண்றது தப்பு தான், யாருமே இல்லைன்னு சொல்லல. பட் இதுக்கு கொலை தான் ஒரு தீர்வா? இங்க இருக்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு உயிரோட மதிப்பை இது கூட அளவுக்கு மதிக்கிறது இல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப இருக்க காலகட்டத்தில் நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். ஒரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வார் நடந்துட்டு இருக்கு, பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு போர் போயிட்டு இருக்கு, சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கொண்டுகிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா ஜாதி அப்படின்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவளை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றவனுங்களாம் மனுஷங்களா இல்ல அவங்களுக்குலாம் ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள் தோணுது அப்படின்ற மாதிரி நம்மளே கொஞ்சம் கேட்க வைக்குது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. பட் இதை தாண்டி ஏன் அவங்களாம் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கே தோணாதா? எல்லாருமே மனுஷங்க தானே, ஏன் அப்படி பிரிச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணாதா அப்படின்றது எனக்கு தெரியல. இதே மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மீரூட் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு பொண்ணோட பாடி வந்து எரிஞ்ச நிலையில கடந்திருக்கு. ஸோ அதுக்கான காரணமும் இந்த மாதிரி கௌரவ கொலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சம்பவம் இப்போ பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா போன வருஷம் அக்டோபர்ல நடந்துச்சு. இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் என்ன பெத்த அப்பாவே அந்த பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்க டைம்ல வேற ஒரு கேஸ்ட்ல இருக்க பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களோட கத்தியை வச்சு த்ரோட்ல கத்தியை வச்சு ஆக்ட் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இந்த நம்ம இருக்க உலகத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோண, இன்னொரு பக்கம் இதுக்கான காரணம் யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எனக்கு கேட்க தோணுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கான காரணமா நான் என்ன ஒரு 3 விஷயம் சொல்வேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பேரண்ட்ஸ் தான். முக்கியமாக பேரண்ட்ஸ் தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவனோட பசங்களுக்கு வந்து சொல்லி வளர்க்கணும். அந்த பேரண்ட்ஸே நீ வந்து ஈகோ வச்சுக்கிட்டு நீ அந்த கேஸ்ட்ல இருக்க போய் கல்யாணம் பண்ணிட்டா, அந்த ரிலிஜன்ல இருக்க பையனை போய் கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோவோ அல்ல அவங்க பசங்க மேலே வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தப்பு தான். அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அதை தாண்டி இந்த மாதிரி போறாங்கன்னா கண்டிப்பா அது வந்து தப்பு தான். பட் அது முன்னாடியே அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஓப்பனா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லுவாங்க, அதை ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிடுச்சு, அவங்க போய் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து கொலை பண்ணி தான் தீக்கணும் அப்படின்றதுலாம் இது வந்து ஏதோ அந்த காலத்து காட்டுவாசிகள் தான் ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்கன்னா இப்பயும் அப்படி இருக்கீங்களே, இது வந்து மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் காட்டுவாசியா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி. அதாவது சொசைட்டி, நம்ம என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு நபர் இருக்காருன்னா அந்த நபரோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், அவனை சுற்றி நடக்கிற விஷயங்கள், அவனை சுற்றி இருக்கவங்க நபர்களோட மைண்ட் செட் எல்லாமே அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம சொசைட்டியில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்களை எதிர்த்து இந்த மாதிரி விஷயங்கள் தப்பு அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் எப்பயுமே நடக்கவே நடக்காது. தேர்ட் ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போற நபர்கள். அதாவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்க நல்ல விஷயங்களுக்கு எப்பவுமே கூட இருக்கணும், அதே நேரத்தில் கெட்ட விஷயங்கள் பண்ணும்போது தப்பு அப்படின்னு சொல்லி தட்டி கேட்கணும். இந்த கொலைக்கு வந்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதில் 18 வயசு பையன், 20 வயசு பையன், 24 வயசு பையன் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த 5 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தன் வந்து தப்பு பண்ணுறானா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொலை பண்ணுறது தப்பு தான். நண்பனை வந்து எப்போ பண்ணா நீ தப்பு பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க தான் உண்மையான நன்மை. பண்ணுற தப்புக்கு இவனும் போய் துணை போய் நிற்கிறவன் உண்மையான நண்பனே கிடையாது. இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இவங்க 3 பேரும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ ஒரு விஷயத்தை பற்றின அவேர்னஸ் அப்படின்றது வந்து இப்போ நிறைய பேருக்கு தேவை. நிறைய பேர் இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் நடந்து போயிடுச்சு, நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயம் நடக்குது, தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் நடக்குதோ அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கான அவேர்னஸை நம்ம தான் கிரியேட் பண்ணணும். நம்ம சுற்றி இருக்கவங்களா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட பொறுப்பு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும். நம்மளை வந்து இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஒரு நாலேஜோட, அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய நாலேஜ், மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பேசிக்காக ஹியூமன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சாலே, அதாவது மனுஷங்க உருவான விஷயத்தை பற்றி தெரிஞ்சாலே இதுக்கான அவேர்னஸ் தானா வந்துடும். ரத்தம் சதை எலும்பால உருவான ஒரு உயிரினவங்க நாம. எதுக்கு இந்த உயிரினத்துக்கு இடையில இந்த பிரிவினைவாதம் எல்லாம் பாக்குறோம்? நிறைய பேர் நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி ஜாதி மதத்துல எதிர்க்கிறவங்க இருக்காங்க, ஆனா அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் அதுக்கான வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு, அதை எதிர்த்து கேட்கறதுக்கு பயப்படுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க யாருமே இதுக்கு பத்தி பயப்படாதீங்க, எதிர்த்து கேளுங்க. இந்த மாதிரி ஜாதி மத பிரிவினைவாதம் நீங்க ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல ஒரு ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி விஷயத்தை பாக்குறீங்கன்னா தட்டி கேளுங்க. தட்டி கேட்கறது தப்பே இல்லை. அதான் இந்த மாதிரி விஷயங்கள் மாறும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரோ மாத்துவாங்க, போலீஸ் வந்து கேட்பாங்க, கவர்மெண்ட் இது கேட்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதீங்க. நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்க கண்ணில் ஒரு மாதிரி விஷயம் பட்டா கண்டிப்பா அதை தட்டி கேளுங்க. இதுக்கப்புறம் இந்த ஜெனரேஷன்ல, இதுக்கப்புறம் வரப்போற ஜெனரேஷன்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கணும். அதுக்கான பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.